கேட்டதெல்லாம் அன்புடனீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி கேட்டதெல்லாம் அன்புடனீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தீர். எந்த உதவி என்றும் மறவேன், எந்த துதிகள் ஏறெடுப்பேன். எந்த நேசுவே உந்தன் நேசமே எனதுள்ளம் ஒரு ஈடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஆமென். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தார், கூப்பிடும் நேரமெல்லாம் செவி சாய்த்தார். என்னுடைய வாழ்க்கையில இப்படிதான் ஆண்டவராகிய கர்த்தர் கூப்பிடும் நேரமெல்லாம் செவி சாய்த்தார். அதுக்காக எங்களுக்கு விரோதமாக யாருமே வந்ததில்லை என்று சொல்ல மாட்டேன், எங்களுக்கு எந்த பிரச்சனை வரலன்னு சொல்ல மாட்டேன். எல்லா மனுஷர்களுக்கும் வருகிற பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனா அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் விடுவித்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏன் தொழுது கொள்ளுகிறோம், ஆண்டவரை ஏன் தேடுகிறோம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஏன் பார்க்கிறோம் என்றால் அவரிடத்தில் நமக்கு பலன் வரும், அவரிடத்திலிருந்து பலன் வரும் என்பதற்காக அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை விடுவிப்பார், நம்மை காத்து நடத்துவார் என்கிறது மாத்திரமல்ல. ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்? ஏனென்றால் உண்மையாக அவரை நாங்கள் நேசிக்கிறோம். அவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நமக்கு அவருக்கு தர வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையாகவே அவரை நேசிக்கிறோம். அவருக்காக நாம் வாழும்படி நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். உலகத்தில் இருக்க அநேக ஜனங்க, அநேக ஊழியர் கூட பணத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நாம் இராமல் கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். கேட்டதெல்லாம் அன்புடன் ஈவார். கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி எந்த உதவி எங்கும் மறவேன், என்ன துதிகள் ஏறெடுப்பேன். Amen. God bless you.